பெரிய கோலியாத்து யுத்தத்துக்காக ஆரவாரத்தில் இருக்கிறான். அங்க எத்தனையோ பலசாலிகள் நிற்கிறார்கள். எல்லா இஸ்ரவேலரை காட்டிலும் உயரத்திலே பெரிய சவுல் அங்கே இருக்கிறார். அவன் கையிலே பட்டயம் இருக்கிறது. அவனுக்கு நல்ல யுத்த அனுபவங்கள் இருக்கிறது. அவனை சுற்றிலும் ஒரு பெரிய சேனை உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் இவர்களிலே ஒருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த கோலியாத்தை ஜெயம் எடுப்பதற்காக இந்த அனுபவஸ்தர்களையோ இந்த அறிவிலே சேரினவர்களையோ அல்லது நல்ல பலசாலிகளையோ அவர் தெரிந்து கொள்ளவே இல்லை. எங்கேயோ அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் கொண்டு வந்தார். ராஜாவே கேட்கிறான்ப்பா, நீ சின்ன பையன்பா, உன்னால முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது, உன்னால யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்லி அவன் ரொம்ப அற்பமா நினைக்கிறான். இந்த பையன் போய் எப்படி இவ்வளவு பெரிய மனிதனை கொல்லுவான்? அவன் யுத்த அனுபவம் உள்ளவன், அவன் பெரிய அனுபவஸ்தன், அவனை போய் எப்படி அடிப்பான்? நான் சொல்லுவேன், அவனால் அசட்டை பண்ணப்பட்ட, அவனால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சின்ன பையன் தான் யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை அவன் செய்துட்டான்.